ஃபீமேல் டாமினேட்டட் வீடு மாதிரியே இருக்காது. ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் த ஹவுஸ். Around 91 தான் he became the director. So அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கூட நான் பைக்ல போன ஞாபகங்கள்லாம் எனக்கு இருக்கு நல்லா. இவங்களுக்கு அது இல்ல. சோ அது வரைக்கும் எனக்கு ஆமா. தூங்க மாட்டாரு சரியா. அவரு வீட்டுல சாப்பிட்டு நான் பாக்குறதே வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். எனக்கு அவரோட அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்த ஞாபகம் இருக்கு. பட் இன்ஃபேக்ட் நான் பார்த்து பயந்த பிகினிங் ஸ்டேஜஸ்ல ஐ யூஸ்ட் டு பி சோ ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். படம் பார்க்கும் போதும் சரி, நேர்ல வந்து அந்த கெட்டப்ல வேற இருப்பாரு. சம்டைம்ஸ் ஒரு படத்துல மொட்டை அடிச்சுட்டுலாம் இருப்பாரு. அவரு கிட்டயே போக மாட்டேன். நான் பக்கா வெளில நடந்தா இருப்பேன். நான் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தாண்டா கதாநாயகன். ஜனனியோட பிறந்தப்ப மட்டும்தான் அவர் ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா கூடவே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுக்குலாம் வந்துட்டு he just came, ஓகே குழந்தை பிறந்திருக்கு, நான் குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் வேலைக்கு போறேன், அந்த மாதிரி ஒர்க்குக்கு நடுவுல தான் வந்துட்டு I don't know if he even had time to like process. ஓ நமக்கு ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு இருக்கு, இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணாரான்னு கூட தெரியல. நம்ம அப்பாவா லைக் என்னன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலே வந்து நீதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்ப, அவர் ஏதோ சொல்லிருப்பாரு. சோ அவங்க கிட்டதான் சப்போர்ட் போவோம் ஃபுல்லாவே. ஹில் டோட்டலி சப்போர்ட் தெம். எங்களை சப்போர்ட்டே பண்ண மாட்டாரா. தனியா கூட்டு போறாருனாலே ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். டு மீ லைக் நான் அப்பா எப்பவுமே இப்படிதான் அந்த மாதிரி பார்த்துட்டு தங்க மகன் மட்டும் தான் நான் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டேன். அப்பாவோட ஃபிட்னஸ் அப்படியே இருக்காரு. அவரோட சீக்ரெட் என்ன? அப்படிலாம் இல்ல. ஒரு டாக்டர் நான் ஒரு ஃபிட்டா இருக்காருன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பிரச்சனையா அப்பா கிட்டதான் ஓடணும்னு தோணும். பிரச்சனைனா அப்பா திட்டுவாருன்னு நினைக்க கூடாது, அப்பா கிட்டதான் போகணும்னு தோணணும். நம்ம பொண்ணுக்கு எது சந்தோஷம்ன்றத ரொம்ப யோசிப்பாரு. ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உறவின் மொழி எபிசோட்ல KS ரவிக்குமார் அவர்களுடைய 3 மகள்கள் ஜனனி, மாலிகா, ஜஸ்வந்தி ஆகிய மூவரோடும் தான் நம்ம பேசிருக்கோம். பல விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம், வாங்க பேசலாம். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். உங்க 3 பேரையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கோம், கரெக்டா? ஓகே. மேபி தனித்தனியா இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்க தனியா வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? வணக்கம், என் பேர் ஜனனி. நான் வந்து ஐம் இன்டு ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ். அப்பாவோட பிஸ்னஸ் அண்ட் எனக்குன்னு ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ், இது ரெண்டுமே நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்க? ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் மாலிகா, நான் தான் 2வது மகள். நான் வந்துட்டு ஒரு லைஃப் கோச். வணக்கம், என் பேரு ஜஸ்வந்தி, நான் டாக்டர். 4:1 எப்படி இருக்கும் வீடு? 4 பெண்கள். இல்ல, ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ஷுட் டாக் அபவுட் திஸ். அது வந்துட்டு ஒரு ஃபீமேல் டாமினேட்டட் வீடு மாதிரியே இருக்காது. ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் த ஹவுஸ். ஸோ அவர் முன்னாடி வந்துட்டு 4 பேருன்றதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமே கிடையாது. 10 பொண்ணுங்க இருந்திருந்தாலும் அவர் தான் அந்த he would be the most dominating person. Yeah, definitely. But at the same time வந்துட்டு lots of I would say laughter, சண்டைகளும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சட்டிலான ஒரு வீடா இருக்கும். இப்ப ஐ திங்க் வந்துட்டு எங்களுக்கு நடுவில் ஒரு பிரதர் இருந்திருந்தாங்கன்னா வந்துட்டு அடிக்கிறது, இது மாதிரிலாம் வந்துட்டு அடிதடி விழுந்து அவன் பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகுறது இந்த எபிசோட்ல இருந்திருக்கும். பட் வந்துட்டு சின்ஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் கேர்ள்ஸ், இட்ஸ் ஆல்வேஸ் லாஃப்டர். நாங்க வந்துட்டு ஒன்னா சேர்ந்து பேசுறதே வந்துட்டு இப்ப அக்காக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கும் அவங்கவுங்க என் வீடும் அவ வீடுமே 40 நிமிஷம் தூரம். ஸோ என்னைக்காக தான் நாங்க பாக்குறோம். ஸோ பார்க்கும் போது வந்துட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நிறைய இருக்கும், லாஃப்டர். ஐ திங்க் ஒரு கேர்ள்ஸ் இருக்கிற வீடு வந்துட்டு ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். எங்க வீட பார்த்து தட்ஸ் வாட் ஐ ஃபீல். யா. KS ரவிக்குமார் இருக்காரு அப்படின்னா வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா சைலண்டா இருக்கும். சைலண்டா தான் இருக்கும். ஆமா. ஓகே. ஏன்னா அப்பதான் வந்து ரொம்ப இந்த எங்களுக்குள்ள இன்ஃபேக்ட் அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா லைக் ரொம்ப சின்ன பொண்ணு, ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட ரொம்ப சண்டை போட மாட்டோம். நாங்க 2 பேரும் தான் சண்டை போடுறதெல்லாம் ஜாஸ்தி. ஸோ அப்பா வீட்டுல இருக்காருன்னா அமைதியா இருப்போம். சண்டை போட்டாலும் அழுதாலும் வந்து சைலண்டா திட்ட மாட்டாரு. பட் ஹில் கம் அண்ட் லைக் அவர் வந்தாருன்னா அந்த விஷயமே ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடும். பட் ஹில் பி அவரு என்னைக்காவது தான் வராரு வீட்டுக்கு. லைக் தட் இஸ் ஹவ் ஹி வாஸ் இன் தி பிகினிங் ஸ்டேஜஸ். ஸோ அவர் வீட்டுல இருக்காருனாலே அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் போகும். ஓகே. அப்பா வந்து உங்களுக்கு காட்டின அன்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அன்பு தான். பட் ஆனா வந்து இருந்த காலகட்டம்ங்கிறது வெவ்வேறு காலகட்டம். உங்களுக்கு நீங்க பிறந்த டைம்ல அப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு, கேரியர் ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க பிறந்தப்ப ஆல்மோஸ்ட் பீக் அது.
அவங்க பிறந்தப்பவும் பீக்ல தான். எப்படி வந்து அந்த காலகட்டங்கள் அப்பா வந்து உங்களை பார்த்துட்டு போவார்? ஷூட்டிங்கும் பார்க்கணும், பொண்ணுங்களையும் பார்க்கணும், வீட்டுக்கு வரணும், எப்படி அதை மேனேஜ் பண்ணுவார் அப்போ? ஹி வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபோனுன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, ஸோ அதனால வந்து அவர் வீட்டில் இருக்காரோ இல்லையோ ஹில் பி லைக் காலையில் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது லைக் நைட் லேட்டாக தான் வருவார். அவர் வர டைமில் நாங்கள் தூங்கிடுவோம் மோஸ்ட்டாக. திருப்பி நாங்கள் கிளம்பிடுவோம், ஒன்று எங்களுக்கு முன்னாடி கிளம்பிடுவார், இல்லை எங்களுக்கு அப்புறம் நாங்கள் கிளம்பும் போது ஹில் பி ஸ்லீப்பிங். ஸோ அதுக்கு அந்த ஃபோனில் தான் கான்டாக்ட் நிறைய இருந்தது அந்த டைமில். பட் அவர் வீட்டில் வர்றது அதுதான், அந்த ஒரு கொஞ்ச நேரம் வந்து வில் பி லைக் படிக்க மாட்டோம், எந்த ஹோம்ஒர்க்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம், பரவாயில்ல அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு வில் பி வித் ஹிம். அண்ட் ஹீல் மேக் ஷுர் ஹி கீப்ஸ் ஆன் காலிங். நான் வீட்டில் இருந்தோன்னா ஒரு 3 தடவையாவது அவர்கிட்ட ஃபோனில் பேசுவோம். இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலில் வந்ததுக்கு அப்புறம் நைட்டில் அந்த மாதிரி. அப்போல்லாம் நிறைய அவுட்டோர் ஷூட்டிங்ஸ் வேற இருக்கும். ஸோ அவர் ஊரில் இருக்கிறதே வந்து ரொம்ப ரேராக இருக்கும். பட் ஐ குட் see the difference. எனக்கு என்னன்னா, நான் பிறந்த எனக்கு ஒரு தட்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 91 தான் ஹி பிகேம் த டைரக்டர். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கூட நான் பைக்ல போன ஞாபகங்கள்லாம் எனக்கு இருக்கு நல்லா. இவங்களுக்கு அது இல்லை. ஸோ அது வரைக்கும் எனக்கு ஆமா. அப்போ ஒரு புல்லட் ஒன்று வச்சிருப்பாரு அப்பா. ஸோ நல்லா இருக்கும், அது ஃப்ரண்ட்ல உட்காந்து அவர் கூட ரவுண்ட் போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி மந்தவெளியில தான் அப்ப வீடு. ஸோ ரொம்பவும் வெளியில சுத்தினது, பட் அந்த ஏரியாலே நல்லா சுத்தி இருக்கும். அங்க அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறது, ஸோ அந்த மாதிரிலாம் அப்பா கூட்டிட்டு போயிருக்காரு பைக்ல. அதெல்லாம் ஞாபகங்கள் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆஃப்டர் லைக் த இயர்ஸ் கோஸ் பை தான் அப்போ ஹி காட் வெரி பிஸி. ஸோ நேரில் இருந்ததை விட இப்போதான் அவர் கூட நாங்கள் இன்னும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸ்டார்டிங் டைம்ல ஸ்ட்ரகிள் பண்ணது நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா என்ன மாதிரியான விஷயங்கள்? ஸ்ட்ரகிள்னு சொன்னா எனக்கு வந்து எப்படின்னா, அவர் அதான் லேட் நைட்ல வரதா தெரியும், தூங்க மாட்டாரு சரியா. அவர் வீட்டில் சாப்பிட்டு நான் பார்க்கறதே வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். எதர் அதான் லேட்டா வருவாரு, வந்தாலும் கொஞ்ச நேரம் தான். ஹி வாண்ட் லைக் ஹி இஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் திஸ் ஃபுட் அண்ட் எவ்ரிதிங். பட் நாங்கள் நல்லா சாப்பிடணும், நாங்கள் டைமுக்கு தூங்கணும், விதவிதமாக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் அவரோட ஹெல்த் அவர் சரியாக பார்த்துக்கலன்னு தான் நான் பார்ப்பேன். மற்றபடி ஹி வாஸ் லைக் ஹி வாஸ் வெரி டெடிக்கேட்டட். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது நாங்கள் அதுதான். ஹார்ட் ஒர்க் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நாங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிற வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், ஆல்சோ வெரி டவுன் டு அர்த். அந்த எவ்வளோதான் அந்த பீக்லாம் அட்டைன் பண்ணாலும் ஹீ இஸ் அ வெரி நார்மல் பர்சன், எல்லார்கிட்டையும் ரொம்ப இதுவாக இருப்பார். ஸோ அதுதான் அவர்கிட்ட இருந்து நாங்கள் பார்த்து. ஓகே, குறிப்பிட்டு பல்வேறு காலகட்டங்களில் முக்கியமான படம், ஃபர்ஸ்ட் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்ட்டு உணர்ந்த தருணம் எப்போ உங்க 3 பேர்த்துக்கும்? நீங்க 91ல ஃபர்ஸ்ட் படம் பார்த்துருப்பீங்க, நீங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதோ இல்லை ஸ்கூல்ல இருக்கும்போதோ அப்பா முக்கியமான டைரக்டர் இப்போதான் நமக்கு தெரியுது அப்படின்ட்டு அந்த உணர்ந்த தருணம்? எனக்கு வந்து முத்து படம் தான் நான் சொல்லுவேன். நாட்டாமை முடிஞ்சு முத்து எடுக்கும் போது, பட் ஆக்சுவலி ஹி வாஸ் ஈவன் ஆப்வியஸ்லி ஹி வாஸ் பாப்புலர் ஃப்ரம் சேரன் பாண்டியன். புரியாத புதிரில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்த ஞாபகம் இருக்கு. பட் இன்ஃபேக்ட் நான் பார்த்து பயந்த பிகினிங் ஸ்டேஜஸ்ல ஐ யூஸ் டு பி சோ ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். படம் பார்க்கும் போதும் சரி, நேர்ல வந்து அந்த கெட்டப்ல வேற இருப்பாரு. சம்டைம்ஸ் ஒரு படத்துல மொட்டை அடிச்சுட்டுலாம் இருப்பாரு, நான் அவர்கிட்டயே போக மாட்டேன். அப்ப அவருக்கு அதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கும், என் பக்கத்துலயே வரமாட்டா அப்படின்னு. பிகாஸ் ஐ யூஸ் டு பி சோ ஒரு டிஃப்ரெண்டான பர்சனா பாக்குற மாதிரி இருக்கும். பட் அப்பா பத்தி லைக் என்ன ஸ்கூல்ல சொல்லும் போதுதான் டீச்சர்ஸ் வந்து, ஓ நீங்க அவரோட பொண்ணா, நான் நாட்டாமை பார்த்திருக்கேன், முத்து பார்த்திருக்கேன் சொல்லும் போதெல்லாம் அவர் ரொம்ப பெருமையா இருக்கும், நம்ம அப்பாவை எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு. ஸோ எனக்கு முத்து தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு? ஸோ எனக்கு வந்துட்டு நீங்க கேட்குற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எனக்கு எப்போ அப்படின்றது வந்துட்டு தோணுனது கிடையாது. இது தவிர வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு என் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா வந்துட்டு அப்பா இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி அப்பாவுமே வந்துட்டு எங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் கிடையாது. அண்ட் எங்களை சுற்றி ஸ்கூல் காலேஜ் எங்கே நாங்கள் 3 பேரும் படித்த இடங்கள்ல இருக்கட்டும், நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலுமே வந்துட்டு 3 பேரை பற்றியுமே வந்துட்டு ஐ எம் ஷுவர் தே வில் சே திங்ஸ் லைக், ஓ இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரோட பசங்கன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப இப்போ அட்லீஸ்ட் நானாச்சும் கொஞ்சம் வெளியில் பேசுவேன். அக்காலாம் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், வெரி சைலண்ட். பேசிக்லி இவ்வளோ பேசுகிறதே வந்துட்டு இன்னைக்கு மேபி, பட் ஷீ இஸ் வெரி சைலண்ட். ஸோ
இருக்கிற இடமே தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கிரவுண்டட் டவுன் டு அர்த் அந்த மாதிரி தான். ஸோ நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்கல்ல அப்பா முக்கியமான ஆள, நான் அப்படி கேக்குறேன். அப்படி வந்துட்டு ஐ டோன்ட் நோ, மேபி பிகாஸ் இவங்க சொல்ற மாதிரி நான் பிறந்தப்பவே அவர் டைரக்டர் தான் அப்படின்றனால ஆஸ் ஐ க்ரூ அப் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் மாதிரி பெரிய ரியலைசேஷன் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி வந்திருக்கலாம் when I was young, பட் எனக்கு ஞாபகம் அப்படி எதுவும் எனக்கு இல்ல. யா ஓகே, நீங்க 90s கிட்ஸ் கூட, நீங்களும் கூட தான். பட் இருந்தாலும் அந்த டைம்ல வந்த படங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கு, நிறைய குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு அப்பா வந்து மிக முக்கியமான டைரக்டர் அப்படின்னு? இவங்களுக்கே தெரியலன்னா நான் வந்துட்டு ரொம்ப இல்ல, நீங்க நான் அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்ல பசங்கிட்ட பேசும்போது நான் பிறந்த அன்னைக்கு தான் படையப்பா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. பூஜை So, போட்டு ஆமா, ஸ்டார்ட் பூஜை பண்றாங்க. போட்டு Okay. ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வரதுக்குள்ள படம் வந்துட்டு 100th டே இவெண்ட் வச்சு கொண்டாடியே முடிச்சிட்டாங்க. ஸோ லைக் நான் பிறக்கும் போதே அப்பா வந்துட்டு ரஜினி சார் வச்சு 2 படம் பண்ணிட்டாரு. அந்த அந்த லெவல் ஆஃப் இதுல இருந்தாரு. ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் அது ஒரு மாதிரி லைக் இட் வாஸ் லைக் ஐ வாஸ் பார்ன் தட் வே. அது அப்படிதான் இருந்துச்சு. இது இப்படிதான், அப்பா இப்படிதான், எங்க அப்பா இப்படிதான், இவர் இப்படிதான், அந்த மாதிரி அது அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. ஒரு நார்மல் பர்சனா பார்த்துட்டு அப்புறம் நான் இப்படி பார்த்தேன்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு சுத்தமா இல்லை. லைக் அப்பா வாஸ் ஆல்வேஸ் லைக் தட். அண்ட் அக்கா சொன்ன மாதிரி அப்பா வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு இமேஜ் இருந்ததே கிடையாது. இட்ஸ் லைக் ஃபார் அஸ் ஹீ இஸ் அப்பா, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் அப்படி ஒரு தாட்டே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. யூ ஷுட் நாட் லைக், எஸ்பெஷலி வந்துட்டு சின்ன வயசுல அதை நிறைய சொன்னதை விட நாங்க கல்யாணம் ஆகி போற டைம்ல அதை நிறைய சொல்லுவாரு. நீ அப்படி நினைக்கவே கூடாது, லைக் இஃப் யூ ஆர் தேர் யூ ஆர் தேர், தட்ஸ் ஆல். லைக் வந்துட்டு என்னைக்குமே இட் ஷுட் நாட், அது உங்க தலையில ஏறவே கூடாது. ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அக்கா மேபி இதை சொன்னதுக்கான ரீசன், இஃப் ஷீ ஹேஸ் அன் ஆன்சர், இட் இஸ் பிகாஸ் ஷீ ஹேஸ் சீன் ஹிம் ஃப்ரம் when he was an assistant, இல்லையா? ஸோ நாங்க 2 பேருமே பிறந்ததுல இருந்தே அது பார்க்கவே, அது இட் பிகேம் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் தான். அந்த மாதிரி 3 மகள்கள் பிறந்தது அப்பா எந்த அளவுக்கு கொண்டாடினார்? ஒவ்வொரு காலகட்டங்களையும் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அம்மா சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அவர் பெருசா கொண்டாடுறதுக்கு அவருக்கு டைம் இருந்த மாதிரி கூட எனக்கு தெரியல. ஐ திங்க் ஜனனி பிறந்தப்ப மட்டும்தான் அவர் ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா கூடவே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுக்குலாம் வந்துட்டு ஹி ஜஸ்ட் கேம், ஓகே குழந்தை பிறந்திருக்கு, நான் குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் வேலைக்கு போறேன், அந்த மாதிரி ஒர்க்குக்கு நடுவுல தான் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் ஹி ஈவன் ஹேட் டைம் டு லைக் ப்ராசஸ். ஓ நமக்கு ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணாரான்னு கூட தெரியல. பிகாஸ் லைக் ஐ செட், படையப்பா பிறந்த அன்னைக்கு, ஐ மீன் நான் பிறந்த அன்னைக்கு படையப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்து பார்த்துட்டு ஐ திங்க் ஹி வென்ட் டு ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 35 days, அப்போ இந்த வீடியோ கால்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 months ப்ராபப்ளி ஹி டிடன்ட் ஈவன் சீ மீ. அந்த மாதிரி தான், லைக் ப்ராப்பரா இந்த மாதிரிலாம் அவர் வந்துட்டு கூட இருந்து இது பண்ண என்ஜாய் பண்ணல. ஆக்சுவலி படையப்பா படத்துல வந்து மகள்களை வந்து வளர்க்கறது ரொம்ப அழகா அப்பா காமிச்சிருப்பாரு. நிஜ வாழ்க்கையில எப்படி? I feel அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் கேரக்டர் அப்படியே எழுதிட்டாரோ? Yeah, true. So I think yesterday அவங்க கிட்ட இன்டர்வியூல நான் இதே தான் சொன்னேன். லைக் அதுல வந்துட்டு ஒரு சீன் வரும். லைக் வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு அடிப்பாங்க பிரீதாவை, நீ வந்துட்டு எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் அவங்க வந்துட்டு நீலாம்பரி ஆண்டி தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு அப்பாவை ஆக்சுவலி he should get even more irritated. ஆனா வந்துட்டு அவர் தான் வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்துட்டு காமா வந்துட்டு கண்ணை தொடச்சிட்டு அந்த என்ன விஷயம்ன்றத வந்துட்டு கேட்பாரு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு எவ்ரி சிங்கிள் டைம் ஐ see that scene I tear up. அது ஏன்னே தெரியுது, எனக்குள்ளே வரும். பிகாஸ் ஐ ஃபீல் தட் இஸ் வாட் ஹேப்பன் ஃபார் மீ. ஹீ இஸ் தட் சேம் பர்சன். ஐ திங்க் அங்க வந்துட்டு இட்ஸ் நாட் படையப்பா, இட்ஸ் நாட் ரஜினி சார், இட்ஸ் மை டேட் இஸ் வாட் ஐ ஃபீல். பிகாஸ் அது வந்துட்டு அவர் உருவாக்கின ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எப்படி அவர் பொண்ணை பார்க்கணுன்றது அப்பாவோட பார்வையில தானே. இட்ஸ் ஹிஸ் விஷன் ஃபார் த கேரக்டர் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஹிம். ஸோ எந்த வந்துட்டு காதல் திருமணம் தான். ஸோ சேம் வே தான் அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு நாள் வந்துட்டு நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் தனியா இருக்கும் போதே நான் நினைச்சேன் எங்கேயோ வந்து மாட்டின மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. சோ அப்ப கரெக்டா கேட்டாரு, கொஞ்சம் சரியில்லையே, ஒரு 2 மாசமா போன்லாம் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டு இருக்கு என்னன்னா. நானும் உண்மையை சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் தட் பர்சன் ஹூஸ் லைக் என்னன்னாலும் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிடுவேன் நான், ஐ எம் லைக் தட். சோ சொன்ன உடனே அதை பொறுமையா அனலைஸ் பண்ணி என்னன்றதை பார்த்து அப்படிதான் இது பண்ணாரே தவிர அவரை மாதிரியான ஒரு
டாமினேட்டிங் பர்சன் வந்துட்டு டாமினேட்டிங் அண்ட் லைஃப்னா இப்படிதான் இருக்கணும், நமக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு அவர் நினைச்சிருந்தா ஒரு திட்டு இருந்தாலே நான் வந்துட்டு ஓடி வந்திருப்பேன். அதுதான் உண்மை. ஓடி வந்திருப்பேன்னா டு ஹிம். நான் வீட்டை விட்டு வெளியில இல்ல, அவருக்கே தெரியும். நான் சொல்லுவேன், அவர்கிட்டே நான் சொல்லிருக்கேன், எங்க அப்பா வந்துட்டு வேணான்லாம் சொன்னா அவரை தாண்டி எல்லாம் வர அளவுக்கு நோ நோ ஐ கான்ட் டூ தட். அப்பாவை எதிர்த்துலாம் ஐ கான்ட் டூ ஈவன் 1% கூட பண்ண முடியாது. சோ அப்பா அப்படி கேட்பாரு நீங்க நினைச்சீங்களா? அதாவது நீங்க தனியா அந்த கார்ல இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ சென்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ அத வந்துட்டு ரொம்ப பொறுமையா அனலைஸ் பண்ணி இதுதான் பண்ணாரே தவிர அதுதான் அவர் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டா வந்துட்டு அந்த காலத்து பர்சன் மாதிரியே இருக்காரே தவிர ஒரு பேரண்டா ஐ ஃபீல் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு பேரண்ட் எங்க அப்பா. இந்த காலத்துல வந்துட்டு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அவங்க மனசுல ஒரு ஃபீலிங்னா அதை எப்படி பொறுமையா உட்காந்து கேட்கணும்ன்றது வந்துட்டு அந்த காலத்து பர்சனா இருந்துட்டு he did the same is what I feel. சோ ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் பேரண்டா இருந்துட்டு பொறுமையா அனலைஸ் பண்ணி தான் அவர் சொன்னார், லைக் இது எப்படி என்ன ஏது we will see how this goes அந்த மாதிரி. அம்மா வந்துட்டு குடும்பமானோ குடும்பம் இது கௌரவம் இத பத்தி தான் அம்மா. சோ அம்மா அந்த டிப்பிக்கல் அந்த காலத்து பேரண்ட். பட் அப்பா வந்துட்டு ஆஸ் அ பேரண்ட் இஸ் வெரி ஃபார்வர்ட் திங்கிங். அண்ட் ஐ ஃபீல் ஃபார்வர்ட் திங்கிங் ஒன்னு இன்னொரு பொருத்தமான வார்த்தை என்னவா இருக்கும்னா நம்ம பொண்ணுக்கு எது சந்தோஷம்ன்றத ரொம்ப யோசிப்பாரு. அதுல he is very hell bent on that. So he is like that. அப்படி எடுத்துட்டு போவார் நீங்க நினைச்சீங்களா? நீங்க எதிர்பார்த்தது என்ன? தெரியும், எனக்கு தெரியும். I know about my dad. Yeah. So அதனால தான தைரியமா சொன்ன. அடிச்சிருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா ஐயோ ஒண்ணு இல்லன்னு தானே சொல்லிருப்பேன். So no he is a very, எனக்கு தெரியும், he is a very friendly father, very welcoming. ஒரு விஷயம் சொன்னா கூட நான் வந்துட்டு எனக்கு 17 வயசுல இருந்த கிரஷ்ல இருந்து அவர்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு கூட நான் சொல்ல மாட்டேன். வீட்லயே அதே வீட்டுல தான் இருப்பாங்க. அவர் அன்னைக்கு என்னைக்காவது தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவாரு. பட் அங்க போய் சொல்வேன், ஐ திங்க் அப்பா எனக்கு வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு கிரஷ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்னா he will explain பண்ணிருக்காரு எனக்கு. அதாவது ஒரு ஏஜ்ல ஒரு மாதிரி you will feel, but வந்துட்டு it's that is not a big thing. So இத வந்துட்டு you should just let it slide. நமக்கு வந்துட்டு ஒரு கிரஷ் வரும்ல ஒரு ஆக்டர் பார்த்து இது அதுன்னு, சோ அந்த மாதிரி சொல்றேன். பட் எல்லாத்தையுமே he will analyze and வந்துட்டு அதை பொறுமையா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. which மித்த பேரண்டா இருந்தா கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அந்த டென்ஷன்லயே வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த அவங்க தான் பெருசு பண்ணிருப்பாங்க. பட் இவர் வந்துட்டு அதை சட்டிலா ஹேண்டில் பண்ணுவாரு. லைக் he is a very friendly person. I wish my daughter என் husband should be that kind of a father to my daughter. He is. I can see that. I'm also telling this as a message, and I can see that he is already that kind of a father, because every girl deserves a father to whom she can just go to. ஒரு பிரச்சனையா அப்பா கிட்டதான் ஓடணும்னு தோணும். பிரச்சனைனா அப்பா திட்டுவாருன்னு நினைக்க கூடாது, அப்பா கிட்டதான் போகணும்னு தோணணும். சோ அந்த பாத்துப்பாரு அப்படிங்கிற ஒரு அப்பா will not judge me, அப்பா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாருன்ற ஒரு தாட் வந்துட்டு every daughter should have. மருமகளுக்கான பாண்டிங் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் மேரேஜ் பண்ணி வச்சாரப்பா, எப்படி ரெண்டு பேத்துக்கான பாண்டிங் எப்படி இருக்கு? எந்த வந்து பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ என் ஹஸ்பண்ட் பேசிக்கா என்னை விட ரொம்பவே சைலண்ட். ஸோ பிகினிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் ஆகி இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே வந்து ஹி வாஸ் அ வெரி சைலண்ட் ஃபெலோ. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்க அப்பாவுக்கு என் ஹஸ்பண்டை பத்தியே தெரிஞ்சது. ஹி வாஸ் லைக், ஓ சதீஷ் இப்படி எல்லாம் பண்ணுவாரா, அவர் இப்படியா அப்படியான்னு. ஸோ ஹிடன் எப்படி சொல்றது, ரெண்டு பேருமே இப்போ ஒரு ரூம்ல இருக்காங்கன்னா இவரும் சைலண்டா இருப்பாரு, அவரும் சைலண்டா இருப்பாங்க. ஏதாவது விஷயம் ஏதாவது பேசணும்னா மட்டும் கொஞ்சம் ஃபார்முலா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் as the days goes by இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது he'll be like whatever he needs, like both the sides, ஏதாவது அட்வைஸ் வேணும், ஏதாவது விஷயத்துல ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே அது நல்லாவே கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணுவாரு. they respect each other a lot. So அதுதான் மெயினா ஒரு இது. இன்ஃபேக்ட் அவங்களோட இருக்கிறத விட எங்க கூட அவர் எப்படி இருக்காரு ஆஃப்டர் we got married அப்படின்ற அந்த சேஞ்ச் தான் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம அப்பா லைக் என்னன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலே வந்து நீதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்ப, அவர் ஏதோ சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க கிட்டதான் சப்போர்ட் போவோம் ஃபுல்லாவே. ஹில் டோட்டலி சப்போர்ட் தெம், எங்களை சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு அந்த விஷயத்துல. அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். பிகாஸ் யூஸ்வலா he used to support us only, but after மேரேஜே எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுமே இல்லாத விஷயமா தான் இருக்கும். பட் if I was upsetனா அவர் வந்துட்டு இல்ல அது உன் மேலதான் தப்பு, அவர் கரெக்டா தான் இருக்காரு அப்படின்னு தெரியாது. He'll always support them. So that is how he is. நீங்க சொல்லுங்க.
ஸோ மோஸ்ட்லி அக்கா சொன்ன மாதிரி தான் கணவருக்கும் அப்பாவுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மரியாதை. அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு வேர்ட்ல சொன்னா நிறைய மரியாதை, போத் வேஸ், ரெண்டு சைடுமே. ஸோ சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மரியாதை கம்மியா பாக்குறது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப மாப்பிள்ளைங்கன்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுப்பாரு அப்பா. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோ கொடுத்துருப்பீங்கல்ல, ஆமா, அந்த சீனை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்பா அவரை பார்க்கும் போதே வந்துட்டு வீட்டுக்கு தான் ஃபேமிலியோட தான் வர சொன்னாங்க. சோ அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நோ, டைரக்டாவே வந்துட்டு வீட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தாரு. ஒன்ஸ் எல்லாமே அப்பா ஓகேன்னு நினைச்ச பிறகு வந்துட்டு வீட்டுக்கு தான் வர சொன்னாரு. ஸோ தே டுக் சம் டைம். பேசும்போது எல்லாம் ஓகே, பட் இனிஷியலா எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு ஃபார்மலா தானே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அந்த வார்ம் அப் ஆயிட்டு தே டுக் சம் டைம் டு கெட் along. And I feel என்னுடைய கணவர் வந்துட்டு அப்பாவோட ஷேர் பண்ற ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்துட்டு கலாச்சிப்பாங்க. அவரை ஓட்டுவாரு, இவர் ஓட்டுவாரு. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப் ஹி ஷேர்ஸ் வித் மை மாமா. இங்க வந்துட்டு இவர் அவரை கலாய்ப்பாரு, இவரும் என் ஹஸ்பண்டும் கேப் கிடைக்கும் போது அப்பாவை கலாய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ ஃபன் பாண்டிங். ஐ வுட் சே இட்ஸ் அ ஃபன் பாண்டிங் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். 3 பேர்த்த உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிருக்காரா? ஓரளவுக்கு இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு ஐ திங்க் ஜஷுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு. என்ன மாதிரியான அட்வைஸ்? எப்பவும் போல பேரண்ட்ஸான அட்வைஸா இல்ல? அப்பா வந்துட்டு ஆக்சுவலி அட்வைஸ் பண்றதுன்னா ஹில் ஒன்லி டாக் லைக் அ ஃப்ரெண்ட். உட்கார வச்சுட்டு லைக் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவர் வந்துட்டு அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவாரு. இதெல்லாம் நான் கொடுக்குற அட்வைஸ்மா, நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாரு. ஸோ இஸ் a very friendly father. அண்ட் அட்வைஸ்ன்றது ரொம்ப தனியா அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. அவரும் வந்துட்டு ரிலாக்ஸ்டா வீட்ல உட்காந்துட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது அப்படிதான் ஜாலியா அப்படியே கேஷுவலா சொல்றதுதான் மோஸ்டா லைக் அது அப்படிதான் லைக் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். ப்ராபப்லி ஐ திங்க் தட்ஸ் வை ஷீ செட் லைக் அப்பா கூட தனியா போகும்போதே கண்டுபிடி. ஏன்னா எங்க அப்பா எப்படின்னா எல்லாமே ஃபேமிலியா இருக்கணும், எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்னா இருக்கணும், அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. தனித்தனியாலாம் இருக்கவே விட மாட்டாரு, வீட்லயே அப்படி இருக்க விட மாட்டாரு. இப்படி எங்க இருக்க ரூம்ல இருக்கீலவா உட்காரு இங்க, லைக் யூனோ எவ்ரி ஒன் ஷுட் பி இன் ஒன் பிளேஸ் டுகெதர். அது ஃபேமிலியா தான் சாப்பிடணும் அந்த மாதிரி. ஈவன் இஃப் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஆப்வியஸ்லி போத் ஆஃப் தெம் ஆர் மேரிட். ஸோ வீட்ல நான் அப்பா அம்மானா டின்னர் சாப்பிட்டாலும் ஒன்னாதான் அந்த மாதிரி. சோ அதனால தனியா கூட்டு போறாருனாலே ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் வந்து டிராவல்ல இருந்தவர் ஃபேமிலியோட இருக்கணும்ட்டு இப்ப விருப்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஆக்சுவலி எங்க கூட இருக்கிறத விட அவரோட கிராண்ட் சில்ட்ரனோட தான் அவருக்கு நிறைய இருக்கு. அந்த குழந்தைங்களை அவங்கள பார்க்கும் போது ஹீஸ் லைக் இந்த ஏஜ்ல வந்துட்டு நான் ஜனனி மாலிகா ஜஷு மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி. சோ அது இப்போ ஃபீல் பண்றாரு. ஸோ நவ் லைக் அந்த அவங்கள பார்க்கும் போது அது இருக்கு. அண்ட் ஆக்சுவலி இவ்வளோ வருஷத்துல வந்துட்டு ஜஷு வீட்டுல இருக்கா மாலிகா வீட்டுல இருக்கான்னு ஓடி வந்ததை விட இப்ப வந்துட்டு அந்த பசங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னா ஓடி வர்றது தான் ஜாஸ்தி. அவங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னா ஹி ட்ரைஸ் டு ரேப் அப் ஹிஸ் ஒர்க் ஃபாஸ்ட். அவங்க வீட்டுல இருக்காங்க, ஸோ குழந்தைங்க இருக்காங்கன்னா நான் வீட்டுக்கு சீக்கிரம் போறேன் அப்படின்னு வரதெல்லாம் இப்போதான். ஓகே, டைரக்டர் வந்து படத்துல கேமியோ பண்றதுங்கிறது அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு கூட சொல்லலாம். அப்பாவை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? டைரக்டரா இருக்கு, நீங்க வீட்டுல பாப்பீங்க, அதெல்லாம் தாண்டி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஐ திங்க் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கான்லாம் தெரியாது, பட் எவ்ரி டைம் ஐ கெட் சூப்பர் எக்ஸைட்டட். அது வந்துட்டு அவரோட படத்துல கேமியோவோ இல்ல மித்த படத்துங்கள்ல நடிக்கிறாரோ அதெல்லாம் இது கிடையாது. ஐ கெட் சூப்பர் எக்ஸைட்டட். அந்த வந்துட்டு ஃபுல்லா கத்தி அதெல்லாம் அப்பா வந்துட்டு சொல்வாரு, என்ன இப்படி கத்துறீங்க தியேட்டர்ல சும்மா. அவருக்கு அதுவே ஷாக்கா இருக்கும், நம்ம பொண்ணுங்களா இப்படி கத்துறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. பட் ஐ கெட் சூப்பர் எக்ஸைட். ஐ திங்க் அமங் த 3 of us, I think me and Jashu are like we are அந்த ஹை வைப், லைக் அப்பா அப்பா தான் கத்துறது அந்த மாதிரி பயங்கரமா. அக்கா வந்து எப்பவுமே அந்த ஒரு சட்டிலா அப்படி இருப்பாங்க. பட் ஐ கெட் சூப்பர் எக்ஸைட்டட். இப்ப வரைக்கும் அவர் எந்த மூவில நடிச்சாலுமே, இப்ப ரீசெண்டா ஜப்பான் பார்க்கல நானு, பட் ஐ வாண்டட் டு see. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீ மூவி ஐ கெட் எக்ஸைட்டட். அதுதான் என்னோட ஃபீலிங் when I see him on the screen, big screen. நீங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன் தட் ஹாப்பினஸ். ஏன்னா ஒரு படம் இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து when my kids இதுல ஒரு ட்ரெய்லர் படம் வருது அப்படின்னா ஐ டோன்ட் டெல் them தாத்தா இதுல நடிக்கிறாரு அதுல நடிக்கிறாரு சொல்ல மாட்டேன். அது வரும்போது ஐ ஜஸ்ட் டெல் them இதுலயும் நடிச்சிருக்காருன்னு. பட் அவங்க எக்ஸைட்டடா வந்து நான் தாத்தா இதுல பார்த்தேன், தாத்தா இதுல போலீஸ் ஆஃபீஸரா வந்தாரு, இதுல எப்படி வந்தாரு. சம்டைம்ஸ் அவர் ஷூட்ல இருக்கும்போது அந்த மேக்கப்லயே வர கால் பண்ணி வர பேசுவாரு. ஸோ இதுலயே இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அதெல்லாம் அவங்க இன்னும் எக்ஸைட் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும்.
தெரியல, பிகாஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிமே நான் அவரை பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஓகே படத்துல ஃபுல்லா அப்பா வர மாட்டாரு, ஃபியூ மினிட்ஸ் தான் வருவாரு. ஸோ அந்த இது பார்த்து பார்த்து எனக்கு ஐ நோ ஹீல் கம், அந்த ஒரு ஐல் பி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் வென் ஹீஸ் கம்மிங் அப்படின்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இவங்க சொல்லவே அந்த ஒரு எக்ஸைட்டட்னு சொல்ல தெரியல, பட் ஐ நோ ஹீல் பி கம்மிங், பட் ஐல் பி வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் அண்ட் அவர் வந்துட்டு போகும்போது ஐல் பி ஸோ ஹாப்பி. சேம் லைக் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் அப்பா. ஸோ அப்பா வந்துட்டு ஸ்கிரீன்ல பார்த்தாலே அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கும். லைக் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் ஷோல பாக்குற மாதிரியான ஆமா, ஒரு லைக் எப்ப பார்த்தாலும் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். லைக் யூ ஹேவ் திஸ் திங் லைக் என் அப்பா அது லைக் இட்ஸ் மை டேட், ஹீஸ் டூயிங் இட் அந்த மாதிரி. அண்ட் ஐ திங்க் எல்லா படத்துலயுமே நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா அந்த மாதிரி தான் பார்த்தோம். எனக்கு பர்சனலி நான் வந்துட்டு எக்ஸைட்லாம் ரொம்ப ஆகாம ரொம்ப ஃபீல் பண்ண படம் வந்துட்டு தங்கமகன் தான். அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் டு மீ லைக் நான் அப்பா எப்பவுமே இப்படிதான் அந்த மாதிரி பார்த்துட்டு தங்கமகன் மட்டும் தான் நான் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டேன். நான் படம் வந்துட்டு இன்டர்மிஷன் எல்லாம் ஓரமா போய் அழுதுட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் நாங்க வந்துட்டு லைக் வி சியர் அ லாட். அப்பா வரும்போது அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா அப்படிதான் வில் வாட்ச். அப்பாவோட ஃபிட்னஸ் அப்படியே இருக்காரு, அவரோட சீக்ரெட் என்ன? அப்படிலாம் இல்ல, ஒரு டாக்டர் நான் ஒரு ஃபிட்டா இருக்காருன்னு சொல்ல மாட்டேன். டாக்டரா பாக்காதீங்க, வெளிய இருந்து ஒரு பார்த்தாலும் லைக் ஃபிட் இன் த சென்ஸ் ஐ திங்க் ஹீஸ் வெரி யங் அட் ஹார்ட். That is the reason I feel. Because வந்துட்டு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ஹெல்தி ஹேபிட்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெகுலர் எக்ஸசைஸ்ன்றது I think now for the past 6 months he's actually working out. சொல்லி பட் ஆனா he's very young at heart. ஒரு இதுவாவே இருக்க மாட்டாரு லைக் ஐயோ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், லைக் நான் இந்த ஒர்க் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்பயுமே வந்துட்டு நாங்க சொல்லிருப்போம் ஐயோ மண்டே டு சாட்டர்டே ஒர்க், சண்டே தூங்கணும். அவர் அதெல்லாம் இப்ப வரைக்கும் he won't say any of that. He's always like இல்ல எழுந்துக்கணும், I want to go to work. And எங்க வெளியில வந்தாலும் he's very vibrant, ஜாலியா டான்ஸ் ஆடுறதோ பாடுறதோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே he's like that. I think that's the reason he's healthy and fit like that. டான்ஸ் எல்லாம் ஆடுவாரா கூட சேர்ந்துட்டு? நிறைய படையப்பா படத்துல ஆடுற மாதிரி அந்த மாதிரி வெளியில ஃப்ரெண்ட்ஸோட எங்க போனாலுமே அண்ட் ஹில் மேக் ஷூர் அவரை சுத்தி இருக்க எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க அவர் அந்த இடத்துல இருக்காருன்னா. தட் இஸ் ஹவ் ஹி ஆல்வேஸ் இஸ். வீட்டுல இருக்கும் போதும் அப்படிதான். So that's why we love to spend that few minutes இருந்தாலும் we love to spend that time with him. அப்போட ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு இருக்குன்ட்டு ரெண்டு பேரும் மோதிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த டாட்டோக்கு என்ன சொன்னாரு பாத்துட்டப்பா? எத்தனையோ நடிகைகளை வந்து உருவாக்கி இருக்காரு, ஏன் வந்து சினிமாக்குள்ள வரல மூணு பேரும்? இந்த மாதிரி பயங்கர ஸ்லிம்மா சூப்பரா இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் ஆக்டிங் சான்சஸ் தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் அதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். முன்னாடி இருந்த அப்பா இந்த விஷயத்த வந்து மாத்திக்கவே இல்லை, அப்படியே இருக்காரு, ஸ்டப்பனா இருக்காருன்னு சொல்லலாம், அப்படியே இருக்காருன்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இதை மாத்திக்கவே இல்லை அப்பா. அவர் எதுவுமே மாத்திக்கல, அவர் ஓவராலா அவர் பர்சனாலிட்டி இது. Girias, இது நம்ம ஃபேமிலி.